தாத்தா சொன்னார், சமஸ்கிருதம் படிடா, மேலோகத்தில் நன்னா இருக்கலாம் என்றார். அப்பா சொன்னார், கீழோகத்தில் நன்னா இருக்கலாம், இங்கிலீஷ் படிச்சுக்கோன்னு சொன்னார். ரெண்டு லோகத்திலையும் நன்னா இருக்கிறதுக்காக தமிழ் படிப்பேன் என்று சொல்லி ஓலை சுவடிகள் மூலம் தமிழுக்கு உயிர் கொடுத்த என் பரம்பரைக்கு சொந்தக்காரர் ஊவேசாவினுடைய திருவடியை இந்த புத்தக கண்காட்சியில் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, மைப்பாவை வைத்துக் கொண்டு நான் தைரியமாக பேசுவேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இலக்கியம் படித்தவன் தான் பின்பு போய் ஜாதி பேசுகின்றான், மதம் பேசுகின்றான், இனம் பேசுகின்றான், ஒழுக்கக்கேடாக நடக்கின்றான். ஆனால் பேசுகின்றது போல வாழக்கூடியவன் மைப்பா என்பதால் அவரை வைத்துக் கொண்டு சொல்கின்றேன். இந்திய சரித்திரத்திலேயே ஆன்மீக புரட்சிக்கு வித்திட்டவர் ஆதிசங்கர பகவத்பாதா. அறிவு புரட்சிக்கு வித்திட்டவர் நான் தினமும் வணங்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர். இருவரையும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரே பாதையில் சரியாக வைத்திருக்கக்கூடிய ஒரே இடம் புத்தக கண்காட்சி தான் என்பதால் என்னை பொறுத்தவரை இந்த புத்தக கண்காட்சி காசியை விட, கங்கையை விட, ராமேஸ்வரத்தை விட புனிதது. அந்த புனிதத்தை புரிந்து கொள்பவர்கள் மட்டுமே கைத்தட்டினால் போதும் என்பதையும் பணிந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய தேசம்! சொத்தை வித்து சுதேசிய கம்பெனி நடத்திய அடுத்த வேளை சோற்றுக்கு வழியில்லாத வஉசியும் இந்த மண்ணில் தான் பிறந்தார். உடம்பு முழுக்க தொழுநோய் வந்து பாரத மாதாவிற்கு திருக்கோவில் பாப்பாரப்பட்டியிலே கட்டுவேன் என்று சொன்ன, சிவம் பேசினால் சவம் எழுந்திருக்கும் என்று சொன்ன, என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சிவாவும் இந்த மண்ணில் தான் தோன்றினார். என் அன்புக்குரியவர்களே, இந்திய தேசத்தை பாதுகாப்பதற்காக முந்தாள் நாள் நள்ளிரவு 1 மணிக்கு சிறப்பு காட்சியை பார்ப்பதற்காக மறந்துவிடக்கூடாது. வாரிசு என்கின்ற திரைப்படமும் மற்றொரு என் அன்பு நாராயணனுடைய உள்ளம் கவர்ந்த தலை அஜித்தினுடைய அற்புதமான படம். என்ன படம் ஐயா? ஏன்னா திருக்குறள்ல தப்பு சொல்லலாம், துணிவுல தப்பு சொல்லிடக்கூடாது. 1:30 மணி காட்சியை பார்ப்பதற்காக மேலே இருந்த இளைஞன் கீழே விழுந்து அவன் குடும்பம் இன்றைக்கு நடுத்தருவில் இருக்கிறது. இந்த சமூக சூழலில் நான் சிந்திக்க வேண்டும். எனக்கு இந்த பொதுவா இப்பொழுதெல்லாம் எவனும் பேச கூப்பிடாட்டி நான் பயப்படுறதில்லை. எங்க அம்மாவையும் மனைவியும் ஆடியன்ஸா வச்சு நான் முத்தின நிலைமைக்கு வந்துட்டேன். இது மாதிரி எல்லாம் நான் எப்பயோ 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். எந்திரிச்சு கை தட்டுறதெல்லாம் அதை புரிஞ்சவங்க தான் தெரியும். தம்பி மகேஷ் மேலே எனக்கு பெரிய பற்றும் பாசமும் உண்டு. ஏனென்றால் அவங்க தாயார் செவித்திறன் குறைபாடு உடையவர்கள். 20 வருடமாக பேச முடியாத, கேட்க முடியாத ஒரு தாய்க்கு பிறந்த இந்த பிள்ளைதான் தமிழால் உலகத்தை வெல்கிறான் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக மட்டுமே அவர் மீது எனக்கு அன்பு உண்டு. எனக்கு முன்பு நல்ல தமிழில் பேசினால் என் தங்கை, அதுதான் பேச்சு. தமிழை கோச்சிக்க கூடாது. முதல் வரிசையில் உட்காந்துருக்கீங்க அரசு துறை அதிகாரிகள், அது ரமேஷா இருக்கட்டும், அந்தோனியா இருக்கட்டும், ரங்கசாமியா இருக்கட்டும், நீங்கள்லாம் வானொலிக்கு ஆட்களை செலக்ட் பண்ணுறீங்க. எவனுக்கும் இம்மி இன்னி இட்டி இப்போ ரீச்சே வரல. ரேடியோ மெரிச்சு செம்ம ஆட்டு மச்சு துப்பு எச்சிங்கிறான், வாயில் தர்பையை போட்டு பொசுக்க. இதை சொன்னால் மணிகண்ட பிபி பேஷண்ட்டுங்கிறான். 1 மணி நேரம் தமிழில் ஒரு குறிப்பு இல்லாமல் பேசினாலே அதற்காக என் தங்கைக்கு ஒரு கடிதத்தை கொடுக்க வேண்டும். மேடை பேச்சு என்பது அவ்வளவு எளிதல்ல. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணோம். யாமறிந்த புலவனிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனிமை கண்டதில்லை. உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை. கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் சவுடராய், ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே, ஒரு சொல் கேளீர், வீட்டு பாஷைகளை கற்கிலாய், வேறு வேறு பாஷைகளை கற்பாய். பாரதி சொல்றான், நீ பிரெஞ்சு படி, உருது படி, சான்ஸ்கிரிட் படி, எல்லாம் படி, ஆனா உன் தாய்மொழி தமிழை தப்பு இல்லாம படினா. தாசன் அழுப்புறதுமா சொன்னானே, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கடித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கனில் அது எனக்கும் தானே என்றான். அந்த தமிழை சரியாக உச்சரித்தமைக்காக என் தங்கைக்கு மிகுந்த பாராட்டு. ஆனால் என் தங்கை போன்ற இந்த தேசத்தில் தான் தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் பட்டியலில் இருக்கக்கூடிய கமலஹாசனுடைய பிக் பாஸையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வேதனைக்குரிய விஷயம். நல்லா சொந்த செலவு இருந்தா பணக்காரனா பிறந்தா விஜய் டிவி மேல கேஸே போட்டுடலான்னு பாக்குறேன் சுமதியை வச்சு.
பாரதி கண்ணம்மா ஆரம்பிச்சுட்டான், முடிக்க தெரியல. 9 வருஷம் கண்ணம்மாக்கு 32 புருஷனை மாத்திட்டான். ஒழுக்கத்தை பத்தி மேடையெல்லாம் பேசுறோம். நெல்லை ஜெவந்தா மாதிரி ஒரு கவிஞன் எழுதினான், சினிமா என்பது புளிப்பு முட்டாய், சின்ன திரை ஜவ்வு முட்டாய். இது புஸ்தகம் படிச்சாதான் கை தட்ட முடியும். சாய்ஸ்ல உட்கார்ந்து இருந்தா ஒன்னும் செய்ய முடியாது. என் தம்பி மகேஷ் அவர்கள் விஜய் டிவியில மின்னி மிளிர்றாரு. குக்கு வித்து கோமாளின்னு ஒரு ஷோ. 6 ஆம்பளை பையன் சமைக்கிறான், 3 பொம்பளை வந்து சாப்பிட்டு போறான். 1.5 கோடி பேர் பார்க்கறான். சொல்றதுக்கு வேதனையா இருக்கு. அறம் பேசின வாதியார் காணாம போயிட்டாரு, கீரன் காணாம போயிட்டாரு. வார்த்தைகளில் வண்ண வளகாப்பு போட்ட வளம்புரி ஜான மறந்தாச்சு. மேடைகளில் திருக்குறள் பேசிய அவ்வை இல்ல, திருக்குறள் முனுசாமி இல்ல. உண்மை பேசக்கூடிய நான் அரசியல் மேடைகளிலே நல்ல கண்ணு மாதிரி ஆட்களை காணுமே. என் அண்ணன் சீமான் மட்டும்தான் உறக்க பேசுகிறார். திருமாவளவன் உண்மையை பேசுகிறார். பாண்டே நியாயத்தை பேசுகிறார். மணிகண்டன் இவர்களை பேசுவதனாலே பல பேருடன் வெறுப்பை சம்பாதிக்கிறார். நான் ஒருபோதும் அச்சப்பட்டதில்லை தோழர்களே. ஏனால் நான் தாய்ப்பாலோடு மானமுள்ள தமிழச்சியின் மார்பிலே தமிழ்பால் குடித்து வந்திருக்கிறேன். இந்த மேடை இவ்வளவு நடக்கிறது என்று சொன்னால், ஒரு திரையரங்கத்தை விட இங்கே வந்து இவ்வளவு கூட்டம் ஒரு 20 நாட்கள் திருவிழாவாக நடத்தக்கூடிய பப்பாசியினுடைய தலைவருக்கும் பொருளாளருக்கும் இதற்காக தன் வாழ்க்கையை கரைத்து கடுகளவும் நன்மை இல்லை என்றாலும் கூட அறிவு பசியை போக்கக்கூடிய என் அருமை சகோதரன் முருகன் உள்ளிட்ட அத்தனை செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இடைவிடாத ஒரு நிமிடம் நீங்கள் கைத்தட்டி உங்களுடைய நன்றியை பதிவு செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான பாராட்டு. இன்னும் கொஞ்சம் தான் சொத்து வச்சிருக்காரு அவரு. உண்மை. அந்த பதிப்பாசிரியர்கள் இல்லை என்றால், இந்த ரசிகன் இல்லை என்றால் ஒருபோதும் படைப்பாளர்கள் இல்லை. எஸ் ராமகிருஷ்ணன் மட்டும் இந்த உலகத்தில் பிறக்காமல் மேலை நாடுகளில் பிறந்திருந்தால் 100க்கும் மேற்பட்ட புத்தகத்தை எழுதி குமித்திருக்கிறான். அவருடைய கதாவிலாசத்தையும் உபபாண்டவத்தையும் தேசாந்திரியும் யாமத்தையும் சிறிது வெளிச்சத்தையும் உலகத்தின் தலை சிறந்த 100 சிறுகதைகளை தொகுத்து தந்திருக்கிறான். என்னை பொறுத்தவரை தேசிய விருதை விட நீங்கள் பலமாக அந்த எஸ் ராமகிருஷ்ணனுக்கு கைத்தட்டுங்கள். அவன் தான் கொண்டாடப்பட வேண்டியவன் இந்த மண்ணில். நெல்லை ஜெயந்தா என்ன பிஸ்தாத்தா, ஆனா முதலமைச்சர் வந்து அவரிடத்தில் வணங்கி பேசுகிறார் என்றால் அவருடைய தமிழ் அந்த பெற்றுத் தருகிறது என்பதுதான். அவரு சினிமாக்காரனே மைப்பான்னா பயப்படுறாங்க. குலசேகர ஆழ்வார் சொல்ற மாதிரி படகேட ஆகேனோ, பார்க்குவலை ஆகேனோ, தொட்டு விரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனோ, மிதியடி ஆகேனோ, நாற்காலி ஆகேனோ, எதுவேனும் ஆகேனோ, மைப்பாவினுடைய தமிழுக்கு நான் எதுவேனும் ஆகேனோ. நாளைக்கு அவர் பேசுறாரு, வைணவ இலக்கியத்துல கரைச்சு குடிச்சவன் சார். நல்ல கைத்தட்டு கொடுங்க. படைப்பாளியை வாழும் காலத்தில் கொண்டாடுங்கள். ஆனால் என் பேச்சு 20 நிமிடத்தில் முடிப்பேன். அது ரொம்ப முக்கியம். நான் சின்ன பசங்க சைக்கிளில் ஏறுற மாதிரி பேச்சாளர் மைக்கை பிடிச்சிருவான், ஏறிடுவான், இறங்க தெரியாது. அதானே உண்மை. பாருங்க, நயன்தாராவை பார்க்குற மாதிரி என்னை இந்தியாவில் பார்க்குற முதல் ஆள் நீங்கள் தான் சார். எனக்கு வாய் பார்த்தா பேச்சு வராது. மகேஷுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. நான் அடுத்தவன் செலவுலேயே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவன், ஆளை பார்த்தா தெரியும். வைரவன் ஐயாக்காக சொல்கிறேன். 3 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு தெரியாமல் போய் பேசிட்டேன். காலைல 8 மணிக்கு சென்னைக்கு வரணும். என்னை வேகமாக ஓட்டி வந்த டிரைவர் பிளாட்ஃபாரத்துக்குள்ளே வந்து உங்கள் வண்டி போயிருச்சுன்ட்டாப்புல. நான் வண்டி விட்டதில் அவனுக்கு சந்தோஷம். தமிழன் எப்போதுமே நான் வீட்டில் கரண்ட் கட்டானா கூட 8 வீட்டில் பாரும்பான். அவனுக்கு என்னை பற்றி தெரியாது. நான் காலைல 8 மணிக்கு இருக்கணும், உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி ஆம்னி பஸ்ஸில் 3500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திருப்பா. அது நல்லா இருக்கும். ஆம்னி பஸ்ஸில் ஒரு தடவையாவது ஐயா ட்ராவல் பண்ணுங்க. ஃப்ளைட் மாதிரி ஸ்க்ரீன் போட்டு உள்ள கண்ணாடியெல்லாம் வச்சு, ஏசி வச்சு, நமக்கு போர்வை வச்சு, வாட்டர் பாட்டில் வச்சு, எல்லாம் வச்சு மார்ச்சூரி மாதிரியே வச்சுருப்பாங்க. அதுக்கு ஸ்லெமி ஸ்லீப்பர்மாங்க. இப்படி இந்த ஒருத்தர் யோசிச்சு சிரிக்கிறார். வாழ்க்கையில் சிரிப்பை மட்டும் யோசிச்சு சிரிக்கிறாதீங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறணும்னா ஒரு தடவை சிரிச்சிருங்க. 8 ஆப்பிள் சாப்பிட்றத விட ஒரு தடவை சிரிக்கிறது நல்லது. அதுக்காக இங்கே பேச்சு கேட்டு ராத்திரி 1:30 மணிக்கு மாடியில் நின்று கையை வரிச்சு 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னா நாளைக்கு வைரவன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருந்தாங்கடா புத்தக கண்காட்சிக்கு வரும்போது 2000, 4000, 8000 அப்படி இல்லை, எல்லாருமா கூடி உக்காந்து சந்தோஷம். பாருங்க, கூட வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இவ்வளவு சிந்திச்சு சிரிக்கிற ஒரே ஆள் இங்கே தான்ப்பா. இதான்ப்பா ரசனை.
ரசனைன்னே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. எஸ்ரா படிங்க. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். வண்டியில் ஏற்றி உக்காத்தி வச்சுட்டாங்க. இந்த இப்போ நான் காரில் வந்தோடனே என்னை ஒரு ஆள் 3/4 மணி நேரம் அப்படியே சுற்றி சுற்றி வந்து செல்ஃபி எடுத்து, எதுக்கு எடுத்தீங்க என்ன? டெய்லி டிவியில் ஜோசியை நல்லா சொல்கிறீங்கன்னாப்புல. இப்போ நம்ம ஜோக்கியன்னு அடுத்தவன் சொல்கிறான், அது வேறு விஷயம், அது இருந்துட்டு போட்டோம். நமக்கு மேடைக்கு வந்துட்டா சொல்லணும்னு நினச்சது சொல்லிட்டு போயிடணும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் தள்ளிக்கங்க, நான் உள்ளே போகிறேன்னு. என் பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் என்னை எப்படி உத்து பார்த்து, என் பேச்சுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, சரின்ட்டு விட்டேன். திருப்பி 5 நிமிஷம் கழிச்சு அந்த ஆள், நான் கடுப்பாயிட்டேன். பேசினதே திருப்பி பேசினா 9 மணிக்கு மேலே, நீ பாண்டிச்சேரியான்னு. இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். இல்லை நான் மெட்ராஸ் தான் கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன்னா, அது அவன் வாயி நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. கரெக்டாக எடுக்கிறீங்களா யூடியூப்பில்? சில பேர் உட்காந்துருக்க மாதிரியே ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க, சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. ஐரிஷன் வந்திருக்காரா? அந்த ஐரிஷன் ஒரு ஆளுக்கு அவருக்கு கைத்தட்டுங்க. அவன் ஒருத்தன் தாங்க தமிழை சரியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல பேச்சாளர்களை யாருனாலும் தேடி பிடிச்சி போடுறாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் எனக்கு பணம் தர்றதில்லை, அது வேறு விஷயம், அதையும் சொல்லிடணும். நல்ல விஷயங்களை யூடியூப் பண்ணுறதையும் நம்ம பாராட்டணும். இருக்கட்டும், என்னங்க அண்ணே சாப்பிட்ருக்கேன்னாரு, அவர் வாய் அவர் சாப்பிட்டு தப்பு இல்லை, எனக்கு கொஞ்சம் வாமிட் வரும்ட்டாரு. அதுவும் தப்பு கிடையாது, உள்ளேயே கேரி பேக் வச்சுருக்காங்க. நீங்கள் நம்புறது நம்பாது உங்கள் விருப்பம். நான் சாமி கும்பிட்ற ஆள், வடபழனி முருகன் சத்தியமாக சொல்கிறேன். 10:30 மணிக்கு ஆமினி பஸ்ஸு சாவி போட்டு எடுக்கிற மாதிரியே கிளப்பி வச்சுருப்பாங்க. அப்படி பஸ்ஸு ஸ்டார்ட் ஆனிச்சு, இவர் பக்குன்னாரு, எடுத்துருவாரோன்னு வாயை பார்த்தேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. 11:30 மணி திருநெல்வேலி, அடி வயிற்றுலேருந்து முயற்சி பண்ணி பார்த்தாரு, முடியல. 1:30 மணி திண்டுக்கல், சுண்டி வரல, உள்ள விட்டு வரல. 3:30 மணி ஸ்ரீரங்கம், கொமட்டி வாய்ப்பு பண்ணாரு, வாய்ப்பே இல்லை. 5:30 மணி மேல்மருவத்தூர், 7:30 குரோம்பேட்டை. ஓ அப்படின்ட்டு அதை மடித்து ஜெயப்பாக்குள்ளே வச்சுட்டு இறங்கிட்டாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ராத்திரி 9:40க்கு அவர் வாயை பார்க்க ஆரம்பித்தேன். காலில் 7:40 வரைக்கும் எப்போ வாந்தி எடுப்பாருன்னு அவர் வாயவே பார்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன நோகாமல் கை தட்டுவீங்க? நாளில் அடுத்த வாயை பார்த்துருக்கேன். இப்படி ஊராக வாய் பார்த்த என்னைய என் வாயை கொஞ்சம் 10 நிமிஷம் பார்க்க வைக்கிறேன். நான் ரொம்ப அதிகம் பேச வேண்டியதில்லை, ஏன்னா பேசி பேசி நாடு எங்கேயோ போயிட்டுருக்கு. புத்தக கண்காட்சியில் என்ன சொல்லணும்னா, இந்த நாட்டில் 100 புத்தகம் எழுதி டீத்தூள் விற்கிற வியாபாரிக்கும் ஒரு நடுநிலைப்பள்ளி ஆசிரியருக்கும் மகனாக பிறந்து பேசுகிறபடியே லஞ்சத்தை தவிர்த்து நஞ்சத்தை நிமித்து மூளைக்குள் சுற்றுலான்னு புத்தகம் எழுதி தனிகாச்சலமே பயப்படுற மாதிரி ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய 2 பிள்ளைங்களை பெற்றார். அவர் பேர், ஒன்று இறையன்பு IAS, இன்னொன்று திருப்புகழ் IAS. அவர் தான் எழுதினார் தன்னுடைய அறையில், பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்வது போல உன்னுடைய உள்ளம் புத்தகத்தை நோக்கி பாய வேண்டும். ஆன்மா இல்லாத வீடும் புத்தகம் இல்லாத கூடும் ஒன்றுதான். அது தாள் என்று நினைத்து புரட்டாதே, உன்னை காப்பாற்றுகின்ற வாள் என்று நினைத்து. தலைகுனிந்து படிக்கின்ற போதெல்லாம் நீ சமூகத்தில் தலை நிமிர்ந்து நிற்பாய். உன் இனத்தில், உன் சமூகத்தில், இந்த நாட்டில் உன்னை விட கோடீஸ்வரர் இருக்கலாம், உன்னை விட அறிவாளி ஒருவன் இருக்கக்கூடாது. அதற்காக முயன்று படி, முன்னேறு. தச்சனின் கையில் இருக்கக்கூடிய நூல், தச்சனின் கையில் இருக்கக்கூடிய நூல் மரத்தின் கோணலை சரி செய்யும். புலவனின் கையில் இருக்கக்கூடிய நூல் மனத்தின் கோணலை சரி செய்யும். ஊசியில் நூல் கோக்கக்கூடிய இடத்திற்கு காது என்று பெயர். அந்த காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும். இறைவன் தந்த காதுகளில் அறநூல்கள் போனால் உன்னுடைய மனக்கிழிசல்கள் சிந்திக்கப்படும். எனவே நூலை படி, சிந்தி நட. அந்த வரியை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். இன்னும் 14 நிமிடங்கள் என்னுடைய பேச்சு. அடுத்து என் தம்பி பேசுவார். 9 வரைக்கும் கூட்டம் இருந்து கேட்கும் என்றாலும் என்னுடைய கடிகாரம் உள்ளினுடைய ஒரு நொடிமுள் சாய்ந்தாலும் என்னுடைய பேச்சு முடிவிக்கப்படும். ஐயா வைரவன் எனக்கு சொன்னது 8:20 நீங்கள் முடிக்க வேண்டும். 8:20 9 அவர் பேசுவார் என்றால் 8:15 என் பேச்சை முடித்து விடுவேன். வேள்பாரின்னு ஒரு புத்தகம் படிச்சு பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே நம்ம தமிழண்டா அப்படின்ற ஒரு கத்தோட, ஒரு திமுறோட, ஒரு கர்வத்தோட, ஒரு கம்பீரத்தோட நம்ம படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் வேள்பாரி என்கின்ற புத்தகம்.
அந்த புத்தகத்துல ஒரு சாதாரண குறுநில மன்னனா வாழ்ந்தவன் அவன். புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற பிரான் மலைங்கிற ஒரு மலையை, ஒரு குறிஞ்சி பிரதேசத்தை ஆண்ட மன்னன் பாரி. அவனுக்கும் ஒரு புலவர் கபிலருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் அவ்வளவு அழகா இருக்கும். 2 பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. யாரு? கபிலரும் பாரியும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகணும். இப்ப கபிலர் கேட்பாரு, இப்படி சுத்தி அங்க போறதுக்கு இப்படி குறுக்கால போனாலும் அந்த ஊர் வந்துரும்ல, ஏன் நம்ம சுத்தி சுத்தி போறோம் அப்படின்னு. அப்ப பாரி சொல்லுவான், இது வந்து ஆழிக்காடு, இது வழியா நம்ம போகக்கூடாது, எங்க மக்கள் யாருமே போக மாட்டாங்க. ஏன்? ஒரு காலத்துல ஆழி இருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்லுவார், ஆழி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, நிறைய கோவில்கள்ல யாழின்னு ஒரு சிலை இருக்கும் இல்லையா, சிங்க முகத்தோட, உடம்பு யானை மாதிரி ஏதோ ரெக்க மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு வினோதமா ஒரு விலங்கு இருக்கும். அந்த விலங்குக்கு பேரு தான் ஆழி. இப்ப கபிலர், நீங்க அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம முன்னோர்களுடைய சிற்பிகளுடைய கற்பனை அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். இப்ப கபிலர் அதான் சொல்றாரு, ஆழி அப்படிங்கிறது எவ்வளவு வித்தியாசமான கற்பனை இல்ல, நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணியிருக்காங்க பாரு, இப்படியெல்லாம் விலங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். பாரி சிரிச்சுட்டே சொல்றா, அப்படி ஒரு விலங்கு இருந்திருக்கு, நிச்சயமாக இருந்திருக்கும். என்ன சொல்ற பாரி, அப்படி ஒரு விலங்கு இருந்துச்சா? ஆமா. ஏன் தெரியுமா? அந்த ஆழி குட்டியா பூமியில வந்து உழுவும் இல்லையா, அது பிறந்த உடனே அது என்னதை சாப்பிடும் தெரியுமா? யானையை அடிச்சு அதோடைய தந்தத்தை உடைச்சி உள்ள இருக்கிற குருத்தை சாப்பிடுமா. இதுதான் அதுக்கு முதல் சீம்பாலே. அதுதான் இது இது எங்களுக்கு எப்படி தெரியும் என்றால், இந்த ஆழிக்காட்டை எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் சரி யானைகள் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்காது. உங்களுக்கு தெரியும், யானை என்பது அதிக நினைவாற்றல் கொண்ட ஒரு விலங்கு. அந்த ஆழிக்காட்டுக்குள்ள ஒரு யானையும் போனதே இல்லை. அதனால உறுதியாக சொல்லுகிறேன், ஆழி என்று ஒரு மிருகம் இருந்திருக்கிறது. அடுத்து கபிலர் சொல்றாரு, சரி இருந்திருக்குங்கிறத கூட நான் நம்புறேன், அது கூட ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா அவ்வளவு பெரிய விலங்கு, அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க விலங்கு அழிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. இப்ப சின்ன சின்ன உயிரினங்கள் அழிஞ்சு போகுது, தொலைஞ்சு போகுது, காணாம போகுதுன்னா அதுல அதிசயம் இல்லை. ஆனா அவ்வளவு பெரிய ஆழிங்கிற ஒரு மிருகம் அழிஞ்சு போச்சுன்னா அது ஆச்சரியம் தானே அப்படிங்கிறார். அதுக்கு பாரி பதில் சொல்றா, அது அழிஞ்சு போனதுல எங்களுக்கு பெரிய ஆச்சரியமே இல்லை. ஏன் அப்படி சொல்ற? இயற்கையை அழிக்கிற எந்த ஒரு உயிரினத்தையும் இயற்கை விட்டு வைக்காது, அதனால ஆழி அழிஞ்சு போனதுல எங்களுக்கு அதிசயமே இல்லை. அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவான். பாரி சொன்னதாக வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருப்பார்கள், ஒரு விதையை கூட நடாத ஒருவன் எந்த ஒரு மரத்தின் கிளையையும் முறிப்பதற்கு தகுதியற்றவன். நம்ம எவ்வளவு மரங்களை உடைக்கிறோம், வீடு முழுக்க டேபிள், சேரு, ஜன்னல், கதவு எல்லாமே மரம் தான். ஆனால் யாராவது ஒரு மரத்தை நட்டு வளர்த்து காப்பாற்றி இருக்கிறோமா? ஒரு விதை கூட நடாதவனுக்கு ஒரு மரத்தின் கிளையை முறிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்படிப்பட்ட உயிரினங்களை இயற்கை அழித்தே தீரும் என்று அவன் உறுதியா சொல்றான். சமீபத்தில் அந்த கிரேட்டா தன்பர்க்குங்கிற ஒரு பொண்ணு ஐநா சபையின் உலக தலைவர்களிடம் கேள்வி கேட்டா இல்லையா, அந்த கேள்விக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலிருந்து பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த இயற்கையை, இந்த உயிரினங்களை, சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தை எந்த நூற்றாண்டிலேயோ முதலில் பதித்தது எங்களுடைய தமிழ் சான்றோர்கள் என்பதற்கு நம்ம காலர் தூக்கி விட்டு கௌரவப்பட்டுக் கொள்ளலாம். இந்த வேள்பாரிங்கிற புத்தகத்துல நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு அழகாக பதிவு செய்திருப்பார். நம்ம எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த மண் பார்த்து இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, சாப்பாடு இலவசமா போடுறோம்னு எங்கெங்க சொல்லுவாங்க? சத்திரத்துல சொல்லுவாங்க, சாவடியில சொல்லுவாங்க, கல்யாண மண்டபத்துல கூட போடுவாங்க, நம்ம மொய் வாங்கிடுவாங்க. எங்கேயாவது ஹோட்டல்ல இலவசமா சாப்பாடு போடுவாங்களா? ஹோட்டல்ங்கிறதே சாப்பாடை விற்கிற ஒரு இடம் தானே, அங்க போய் இலவசமா சாப்பாடு போடுவாங்களா? அப்படி ஒருத்தர் போட்டிருக்காருன்னா உங்களால நம்ப முடியுதா? திருவனந்தபுரத்துல 1960, 70, 80 வரைக்கும் பெத்தேல் சாஹிபு கடைன்னு ஒரு கடை இருந்திருக்கு, சோத்து கடை. அவரு அன்லிமிட்டெட் அசைவ சாப்பாடு தான், யாரு போனாலும் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு பில்லு எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு சின்ன தட்டி வச்சு இப்படி மறைச்சிருப்பாங்க. நம்ம ஓட்டு போடுறதுக்கு போறோம்ல, அது மாதிரி ஒரு சின்ன தட்டியை வச்சு மறைச்சிருப்பாங்க. உள்ள தகரத்துல ஒரு உண்டியல், ஒரு தகர டப்பா. நீங்க உங்க கையில இருந்து 5 ரூபா போட்டாலும் சரிதான், 50 ரூபா போட்டாலும் சரிதான், அதுக்குள்ள இருந்து 5 ரூபா எடுத்துக்கிட்டாலும் சரிதான், இல்ல ஒண்ணுமே போடாட்டாலும் சரிதான். அவர் பார்க்க போறதும் இல்லை, யாரும் அதை பற்றி கேட்க போவதும் இல்லை. இப்படி ஒரு கடை நம்ம இந்தியால கேரளால பெத்தேல் சாஹிபு அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரர் வச்சு நடத்தி இருக்கிறார். 30 ஆண்டுகள் அதை நடத்தி இருக்கிறார். இப்பயும் அந்த கடை இருக்குது, வேற பேர்ல அவங்க பிள்ளைகள் நடத்துறாங்க, பணம் வாங்கிட்டு தான் நடத்துறாங்க. ஆனா இப்படி ஒரு கடையை உங்களால நினைச்சு பார்க்க முடியுதா?
விருந்தோம்பல் என்பதை, அடுத்த உயிர்களுக்கு உணவு கொடுப்பதையே அறமாக சொல்லுகிற ஒரு மொழி நம்முடைய மொழி, ஒரு தேசம் நம்முடைய தேசம் என்றால், வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நீ என்ன பில்லு கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒரு மனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார் என்று சோத்து கணக்கு அப்படிங்கிற ஒரு கதையில ஜெயமோகன் பதிவு செய்கிறார். அந்த கதை இடம்பெற்ற புத்தகம் அறம் அப்படின்னு ஒரு புத்தகம். நீங்க அவருடைய எந்த புத்தகம் படிச்சாலும் படிக்காட்டாலும் அறம் அப்படிங்கிற புத்தகத்தை படிங்க. இந்த மண்ணில் அறத்தோடு மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற உயிருள்ள சாட்சி அந்த புத்தகம். அதுல இருக்கிற எல்லா கதையுமே நடந்த உண்மை சம்பவங்கள். படிக்க படிக்க நம்ம மனசுக்குள்ள இருந்து ஒரு அறம் அப்படியே ஊறி வரும். இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள், நம்மளால ஏன் அப்படி இருக்க முடியல? அன்னைக்கு யாருக்கும் வசதி இல்லை, யாருக்கும் பணம் இல்லை, யார்ட்டையும் பெரிய சொத்து இல்லை, ஆனா எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. ஆனா நம்ம கிட்ட வசதி இருக்கு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு, ஆனால் அவங்க அளவில் பாதி கூட நம்மளால ஏன் செய்ய முடியல? அப்படிங்கிற ஒரு ஒற்றை கேள்வியாவது நமக்குள்ளே எழும். அதற்காகவாவது அந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்க வேண்டும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குறோம்? வெற்றியை தான் கற்றுக் கொடுக்குறோம். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு சொல்லி நம்ம நடத்துறோம் பாருங்க, அந்த புத்தகங்கள், பேச்சு, ஸ்கூலு, காலேஜ், எல்லா இடத்துலையும் ஒண்ணுதான். நீ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், நீ வெற்றி அடையணும், நீ சொத்து சேர்க்கணும், நீ நகை சேர்க்கணும், நீ கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், உன் சொந்தக்காரங்களை எல்லாம் விட பணக்காரன் ஆகணும், எல்லாரும் உன்னைய பார்த்து ஆச்சரியப்படும். அதுதான் வெற்றி. அவன் தான் வெற்றியாளர். இதைத்தானே சொல்லி 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 பிள்ளைகளை வளர்க்குறோம். வெற்றினா சொத்து சேர்க்கிறதா, கார் வாங்குறதா, நகை நட்டு வாங்குறதா? அது வெற்றி இல்லைங்க. மனிதர்களை சேர்த்து வைப்பதுதான் வெற்றி என்று இந்த மண்ணின் அறம் சொல்லுகிறார். எத்தனை மனிதர்களை நம்ம பிள்ளைகள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு அறிவை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் எத்தனை ஆட்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள்? வெற்றி என்பது இமயத்தை தொடுவதோ சிகரங்களை தொடுவதோ இல்லை, சக மனிதனுடைய இதயத்தை தொடுவதாங்க வெற்றி. அது நம்ம யாருக்காவது கற்றுக் கொடுத்துருக்கிறோமா? அப்படிப்பட்ட வெற்றி தான் நிலைத்து நிற்கக்கூடிய வெற்றி. மற்ற எல்லா வெற்றியும் அழிந்து போகக்கூடிய ஒரு வெற்றி. இங்க ஒரு ரெண்டு சம்பவம் வரலாற்றிலே நடந்தது. அது புத்தகத்தில் பதிவாக இருக்கிறது. நடந்த சம்பவம், தரமான சம்பவம்னு சொல்லுவாங்கல்ல. ரெண்டு சம்பவம். நான் அதை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைய செய்கிறேன். உங்கள் டைம் எல்லாம் நான் நிறைய எடுக்க மாட்டேன். வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு ஒன்று இருக்கு, மோசமான வெற்றின்னு ஒன்று இருக்கு. மிக மிக மோசமான வெற்றி அப்படின்னு ஒன்று இருக்கு, மகத்தான உன்னதமான தோல்வின்னு ஒன்று இருக்கு. அதை ரெண்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். 1993 ஆப்பிரிக்கா நாட்டில் ஜோகன்ஸ்பர்க் அப்படின்னு ஒரு அழகான நாட்டில் கெவின் கார்ட்டர் அப்படின்னு ஒரு புகைப்பட கலைஞர் இருந்தார். எல்லா புகைப்பட கலைஞர் மாதிரியுமே அவருக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு புகைப்பட கலைஞனா, உலகம் அறிந்த ஒரு புகைப்பட கலைஞனா, தன்னுடைய புகைப்படத்தை உலகமே ஆச்சரியப்பட்டு பார்க்கிற ஒரு கலைஞனா தான் மாறணும். அந்த புகைப்பட கலையிலேயே உயர்ந்த விருது என்னன்னா, இப்ப நோபல் பரிசு, ஆஸ்கார் பரிசு மாதிரி புகைப்படத்துக்குன்னு உயர்ந்த விருது புலிட்சர் அப்படிங்கிற ஒரு பரிசு. அந்த புலிட்சர்ங்கிற பரிசை வாங்கணுங்கிறதா அவனுடைய மிகப்பெரிய கனவு, ஏக்கம், லட்சியம், குறிக்கோள் எல்லாமே. அதை நோக்கி அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். காடு, மலை, கடல் எல்லாம் நம்ம பிடி உஷா அந்த தேயிலைக்கு ஓடுவாங்க பாருங்க, அது மாதிரி அவன் பார்வையில தென்படுகிற எல்லாத்தையும் பிடிச்சி போடுறான். எந்த ஒரு ஓவியமும் எந்த ஒரு புகைப்படமும் வெற்றி அடையவே இல்லை. திடீர்னு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 1993 சூடான் நாடு பயங்கரமான பஞ்சத்திலையும் வறுமையிலையும் அடிபட்டு கிடக்குது. மக்கள்லாம் கிட்டத்தட்ட இருக்காங்களா செத்தாங்களான்னு தெரியாத அளவுக்கு வறுமை. அப்ப அந்த இடத்துக்கு அவர் போயிருக்கிறார். இந்த மனிதர்களோட உதவி செய்யற மனிதர்களோட ஒருத்தனா போயிட்டார். போய் அப்படி ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கிறார். ஒரு நோஞ்சான் சிறுமி, இன்னும் அது இருக்கும், நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா அந்த படம் நீங்க எல்லாரும் எப்பயாவது ஒருக்கா பார்த்துருப்பீங்க. சோமாலியா நாட்டு குழந்தை மாதிரி இருக்கும். அப்படியே எலும்பும் தோளுமா ஒரு நோஞ்சான் குழந்தை. ஐநா சபை கொடுக்குற உணவகத்துல இலவச சாப்பாடை சாப்பிடலான்ட்டு உடம்பு நடக்க கூட முடியல, இழுத்து இழுத்து வருது. கரெக்டா அது வர்ற நேரத்துல பின்னாடி ஒரு பிணந்தண்ணி கழுகு அப்படியே ரெக்கையை விரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. எந்த நிமிடத்துலயும் இவ செத்து போவா, இவ செத்த உடனே இவளை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிணந்தண்ணி கழுகு அவளுக்கு பின்னாடி இருக்கு. இவ சாகுற நிலைமையோட எலும்பும் தோளுமா அந்த குழந்தை கிடக்குறான். இந்த காட்சியை பார்த்தவொடனே படக்குன்னு புகைப்படம் எடுத்துட்டார். ஒரு உலகின் மிகச்சிறந்த புகைப்படம் தன்னுடைய கேமராவுக்குள்ள அடங்கிருச்சுடான்ட்டு அடுத்த செகண்ட் அவர் அங்க இல்லை, கிளம்பி ஓடியாந்துட்டார். வந்து நியூயார்க் டைம்ஸுக்கு இந்த புகைப்படத்தை கொடுக்குறார். அவங்க ஆச்சரியப்பட்டு அதை வெளியிடுறாங்க. உலகமே அதிர்ந்து போய் பார்க்கறது, என்ன ஒரு புகைப்படம் அப்படின்னு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம வாழ்நாள் கனவு நிறைவேறிடுச்சு. 1994 புலிட்சர் விருது, அவர் கனவு கண்ட, அவர் ஏக்கப்பட்ட, அவர் லட்சியமாக நினைத்த அந்த விருது அவருக்கு கிடைச்சிருச்சுங்க. அந்த விருது கிடைச்ச உடனே இந்த புகைப்படம் இன்னும் வைரலா பரவுது. இந்த படத்துக்கு தான் இந்த விருது அப்படின்னு.
விருது கிடைச்ச 2வது மாதம் அவர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார். கெவின் கார்ட்டர். ஏன் சாகணும்? தன்னுடைய வாழ்நாள் கனவு நிறைவேறிய பிறகு ஒரு மனுஷன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும், எவ்வளவு கொண்டாடணும் அந்த வெற்றியை. உலகம் போற்றுகின்ற வெற்றி, மிகப்பெரிய விருது வாங்கியிருக்கிறார். ஆனால் அந்த மனிதன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனார். ஏன் தெரியுமா? அந்த புகைப்படம் வைரலாக பரவிய பிறகு எல்லாரும் இவர்கிட்ட போன் போட்டு கடிதம் எழுதி ஒரு கேள்வியைத்தான் கேட்டார்கள். அந்த குழந்தை என்ன ஆச்சு? இந்த சிறுமி என்ன ஆனா? அவளை நீங்க காப்பாத்துனீங்களா? அவளுக்கு தண்ணி கொடுத்தீங்களா? ஒரு பிஸ்கட் கொடுத்தீங்களா? அட்லீஸ்ட் அந்த பின்னாடி நின்ன அந்த கழுகையாவது சூன்னு விரட்டினீங்களா? என்னையா செஞ்ச நீ? அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? அது இருக்கா? செத்துச்சா? அது காப்பாற்றப்பட்டதா? உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தை கிடந்தது, போட்டோ எடுத்துட்டு ஓடி வந்திருக்கிற இல்ல மனுஷனா? இவ்வளவு வார்த்தைகள் அவரால் தாங்கவே முடியல. தன் கனவு நிஜமாகிவிட்டது, ஆனால் அவர் வாழ்க்கை தோற்றுவிட்டது. ஒரு புகைப்பட கலைஞனாக அவர் வெற்றி பெற்று விட்டார், ஆனால் ஒரு மனிதனாக அவர் அந்த இடத்தில் தோற்று போய்விட்டார். அந்த மன உளைச்சல் தாங்காம நொந்து போய் தற்கொலை செய்து கொண்டார். இப்ப வாழ்க்கையில வெற்றி என்பது விருதுகளை பெறுவது மட்டுமல்ல, மனிதர்களை நேசிப்பதுதான் உண்மையான வெற்றி என்பதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். யாரை வேணாலும் அடிச்சுட்டு மிதிச்சுட்டு கொன்னுட்டு ஜெயிச்சுட்டு வான்னு சொல்லவே கூடாது. மற்றவங்களுக்காக நீ கொஞ்சம் இழந்தாலும் பரவாயில்லை, அந்த இழப்பு கூட ஒரு வெற்றி தான். அப்படிதான் நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றியாக இருக்க முடியும். மாவீரன் நெப்போலியன் நம்ம வரலாற்றுல படிக்கிறோம் இல்லையா? மாவீரன் நெப்போலியன் நிறைய நாடுகளை ஜெயிச்சான். அப்படி ஒரு நாட்டை ஜெயிக்கும் போது அவன் கைப்பற்றின நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் தப்பிச்சு ஓட பார்த்திருக்கான். அப்படி தப்பிச்சு ஓடுறது அன்னைக்கு பெரும் குற்றம். அவனை பிடிச்சி மரண தண்டனைக்கு ஆளாக்கணும்னு அவனை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அந்த ராணுவ கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது, தண்டனைக்கான கூட்டம். அந்த இளைஞனுடைய அம்மா வர்றாங்க. நீங்க எவ்வளவு பெரிய அரசன், என் மகனை மன்னிச்சு விடக்கூடாதா? அவன் ஒரு இளைஞன், இன்னும் கல்யாணம் ஆகாதவன், தெரியாம ஓடிட்டான், நீங்க அவனை மன்னிச்சு விட்டுருங்க. நான் அவன் சொல்றான், அவன் செஞ்சது மரண தண்டனைக்கு உரிய குற்றம், உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும்பா, ஆனா எங்க குடும்பத்துல அவன் ஒருத்தன் தான் வாரிசு, அவனுக்காக எங்க குடும்பத்துக்காக அவனை மன்னிச்சு விடக்கூடாதா? நெப்போலியன் சொல்றான், மன்னிக்கிற தகுதி கூட அவனுக்கு கிடையாது. மன்னிக்கப்படுவதற்கான தகுதி கூட அவனுக்கு கிடையாது. கருணை காட்டுவதற்கான தகுதி கூட அவனுக்கு கிடையாது அப்படிங்கிறார். அந்த அம்மா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க, கருணை என்பது காட்டப்படுகிறவனின் தகுதியை பொறுத்ததல்ல, காட்டுகிறவனின் தகுதியை பொறுத்தது. நீ கருணை காட்டுகிற தகுதிக்கு உள்ளவன் தானே அப்படின்னு இருக்காங்க. இவருக்கு அந்த வார்த்தை எப்படி மனசுல போய் உறுத்திருச்சு. அப்படி சொல்றீங்களோ, என்னுடைய கருணையை நான் இங்க காட்டணுமோ? சரிம்மா, அவன் நான் விடுதலை பண்ணிடுறேன்னு பண்ணிட்டான். இன்றைக்கு வரைக்கும் நெப்போலியனை போலவே இந்த உலகத்தை ஜெயிக்க நினைத்த தைமூர், செங்கிஸ்கான் மாதிரி எத்தனையோ கொடூர அரசர்கள் ஒவ்வொரு ராஜ்யத்தை உருவாக்குனாங்க. எல்லா ராஜ்யமும் அழிஞ்சு போச்சு, அவர்களுடைய சுவடு இல்லாமல் போனது. ஆனால் நெப்போலியன் உருவாக்கிய பிரான்ஸ் தேசம் இன்னும் வாழுகிறது என்றால் அதற்கு பின்னால் அவன் விட்டு சென்ற மனிதநேய சுவடுகளும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்ப வாழ்க்கையில எது நிலைத்து நிற்கும்? மனித நேயத்தோடு நீங்கள் எதை சேர்த்து வைக்கிறீர்களோ, சக மனிதன் மீதான அக்கறையோடு எதை நீங்கள் பாதுகாத்து வைக்கிறீர்களோ அது மட்டும்தான் நிலைத்து நிற்குமே தவிர, மற்றவங்களை அழிச்சு ஏமாத்தி கொள்ளையடிச்சு சேர்க்கிற எதுவும் நிலைக்காது என்பதைத்தான் இந்த வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. உன்னதமான தோல்வி அப்படின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அதை நம்ம சொல்லணும்ல. மோசமான வெற்றியை பார்த்துட்டோம், உன்னதமான மகத்தான உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு தோல்வி இருக்கு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குதுங்க, ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயம்னு வச்சுக்கோமே. ஒரு ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயம் நடக்குது. யாரு ஜெயிக்கிறவங்க இல்லைன்னா ஜெயிச்சவங்கன்னு நீங்க யாரை சொல்வீங்க? முதல்ல ஓடி வந்தவங்க, ரெண்டாவது ஓடி வந்தவங்க, மூணாவது ஓடி வந்தவங்க. இந்த 3 பேர் தானே நம்மளுடைய பார்வையில் வெற்றி பெற்றவர்கள், ஜெயிச்சவங்க, சாதனையாளர்கள். அதுக்கு பின்னாடி விரட்டிட்டு வந்தவங்களை யாரையாவது நம்ம இவன் தான் சாதனையாளர், இவன் தான் கொண்டாடப்படக்கூடியவன் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? அவங்க பாட்டு விரட்டிட்டே வந்துட்டு அவங்க வாழ்க்கை அப்படியே போயிடும். அவங்களாம் தோல்வி அடைந்தவர்கள், தோற்று போனவர்கள், இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள். இதுதானே நம்ம காலங்காலமா வெற்றிக்கும் தோல்விக்கும் ஆன அடையாளம். ஆனா குவார் மாரியல் அப்படின்னு ஒரு இளைஞன், இதுவும் சூடான் நாட்டு கதை தான். சூடானுக்கும் தெற்கு சூடானுக்கும் கடுமையான சண்டை. தெற்கு சூடான் தங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு சூடானோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நிறைய ஒரு போர் அப்படின்னாலே மக்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா, பயங்கரமான பாதிப்பு நடந்துகிட்டு இருக்குது.
இந்த தெற்கு சூடானை சேர்ந்த குவார் மரியல் அப்படிங்கிற ஒரு இளைஞன், ஒரு 24-25 வயது இளைஞன் குடும்பத்துல அவனுடைய 7 சகோதரர்களையும் அந்த சூடான் நாட்டு இராணுவம் கொண்டுறாங்க. குடும்பத்தையும் அழிச்சிடுறாங்க. இவன் மட்டும் தப்பி பழச்சி அமெரிக்கால அகதியா வந்து சேர்ந்துடுறான். சின்ன பையனா இருக்கும் போதே அகதியா வந்து சேர்ந்துடுறான். 12 வருஷம் அமெரிக்கால அவனுக்கு வசிப்பிட உரிமை கிடைக்குது. குடியுரிமை கிடைக்கல, சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, வசிப்பிட உரிமை. நீங்க வாழ்ந்துக்கலாம், ஒரு அகதியா நீங்க வாழ்ந்துக்கலாம், உனக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. குடியுரிமை, பிறப்பிட உரிமை அவனுக்கு கிடைக்கல. 12 வருஷமா அங்கதான் இருக்கான். அவன் ஒரு மாரத்தான் வீரன், ரொம்ப சிறப்பான ஒரு வேகமான ஓட்டக்காரன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2002 லண்டன்ல ஒரு ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயம் நடக்குது. இவன் 12 வருஷமா நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கான், அமெரிக்கால வாழ்றான், குடும்பத்தை எல்லாம் சூடான் போர்ல இறந்துட்டான். இப்ப லண்டன்ல ஒலிம்பிக் நடக்குது. இவன் அப்ளை பண்றான். இந்த ஒலிம்பிக்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நுழைவு தேர்வு மாதிரி வைப்பாங்க. அதுல அவன் ஓடி தகுதிக்கு தேர்வு பட்டுட்டான். அப்ப ஒலிம்பிக் போட்டியில அவன் கலந்துக்கலாம். இப்ப ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க இல்லையா, நீ எந்த நாடு, எந்த கொடியோட ஓட போற பாக்குறான். அமெரிக்கா இவனுக்கு குடியுரிமை தரல. அமெரிக்காட்ட கேட்டு பாக்குறான், இல்லப்பா நீ எங்களுடைய ஊர்க்காரன் கிடையாது, நீ இங்க அகதியா தான் வந்தவன், நீ எங்க ஊரையோ எங்க கொடியவோ பயன்படுத்த முடியாது, அதுக்கு வேற வீரர்கள் இருக்காங்க, அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. பார்க்கலாம், தெற்கு சூடான் தானே இவனுடைய நாடு. அவங்ககிட்ட போய் கேட்டா அவங்க இன்னும் ஒலிம்பிக் குழுன்னு ஒன்னே ஆரம்பிக்கல. அப்ப அவங்கள்ட்ட கொடியோ இவனை சேர்த்துக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பும் இல்லை. இப்ப சூடான் இருக்குல்ல, அவங்க தயாரா இருக்கிறாங்க, நாங்க வேணா என் கொடியை நீ பயன்படுத்திக்கோ, என் நாட்டை நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ. அவன் சொல்றான், என் குடும்பத்தையே அழிச்சு என் கண்ணு முன்னாடியே என் சகோதரர்களை கொன்று இன்னொரு நாட்டுக்கு என்னை அகதியாக துரத்தி விட்ட உங்க கொடியை நான் பயன்படுத்தவே மாட்டேன், அது மனசாட்சிக்கு விரோதமானதுன்னு வேணான்ட்டான். அமெரிக்கா கொடியும் இல்லை, தெற்கு சூடான் கொடியும் இல்லை, சூடான் நாட்டும் கொடியும் இல்லை. கொடி இல்லாமல், நாடு இல்லாமல் ஒரு வீரன் எப்படிங்க போட்டியில கலந்துக்கிட முடியும்? இத்தனை நாடு கலந்துக்கிட்டு தானே காமிப்பாங்க. 204 நாடுகள் கலந்துக்கிடுது, 204 வீரர்கள் அதுல கலந்துக்கிறாங்க. இப்ப இவன் எந்த நாட்டு சார்பா போட்டியிட முடியும்? ஆனா இவனை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்கன்னு போராடிட்டே இருக்கிறான். இப்ப கொஞ்ச நாள் ஆக ஆக இவனுடைய போராட்டத்தை உணர்ந்து கொண்டு, இவன் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு, உலகம் முழுக்க நாடற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா, அகதியா இருக்கிறவங்க, வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு நாடு இல்லாம ஏதோ ஒரு நாட்டுல இருப்பாங்க இல்லையா, அவங்க தெற்கு சூடானை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இவனுக்காக கடிதம் எழுதுறாங்க. ஒலிம்பிக் அமைப்புக்கு கடிதம் எழுதி அவனை சேர்த்துக்கோங்க, குவார் மரியலை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்கன்னு கடிதம் வந்துகிட்டே இருக்கு. 3000, 4000, 5000 கடிதம் வருது. ஒலிம்பிக் குழு பார்த்துச்சு, சார் இப்படி ஒருத்தனுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு, அவனை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவனுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. நீ ஒலிம்பிக் கொடியவே கையில பிடிச்சிக்கிட்டு ஓடு, உனக்கு நாடுங்கிற இடத்துல சும்மா ஒரு டேஷ் போட்டு வச்சிடுறோம், அவ்வளவுதான், நீ கலந்துக்கோ அப்படின்ட்டாங்க. இப்போ எல்லா நாடுகளையும் சேர்ந்தவர்கள் அவங்கவுங்க நாட்டு கொடியை கையில் வச்சுக்கிட்டு அந்த நாட்டை சேர்ந்தவன் என்கின்ற அடையாளத்தோட எல்லாரும் போய் நிற்கிறாங்க. நம்ம குவார் மரியல் நாடு அற்றவனாக ஒலிம்பிக் குழு கொடுத்து அந்த கொடியை வைத்து கொண்டு நிற்கிறாங்க. இப்போ எல்லா நாட்டுக்காரங்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க பார்வையாளர்களா. ஒவ்வொரு நாட்டுக்காரர்களும் தங்கள் நாட்டை சேர்ந்தவன் ஜெயிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் தனக்கென்று ஒரு நாடும் இல்லாத, ஒரு நாதியும் இல்லாத ஆதரவற்ற அத்துணை மக்களும் குவார் மரியல் ஜெயிக்க வேண்டும் என்று இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். ஓட்டப்பந்தயம் தொடங்கியது. குவார் மரியல் பிடித்த இடம் 47வது இடம். 47வது இடத்துல அவன் வந்தான். மறுநாள் பத்திரிகை என்ன போட்டுச்சு தெரியுமா? எல்லா பத்திரிகைகளும் இது பூமி மகனின் வெற்றி என்று எழுதியிருந்தது. குவார் மரியல் பேரை போட்டு பூமி மகனின் வெற்றி, 47வது இடத்தில் வந்தாலும் அவன் தோற்று போகவில்லை. நாடு அற்றவர்களுக்காக, ஆதரவற்றவர்களின் சின்னமாக, அவர்களின் சார்பாக இவன் ஓடினான். இவன் தான் எல்லா நாட்டுக்கும் சொந்தமானவன் என்று எல்லா பத்திரிகையும் எழுதியது. எல்லா நாட்டுக்காரர்களும் அவனை கொண்டாடினார்கள். நீ நாடற்றவன் இல்லை, எல்லா நாட்டுக்கும் சொந்தக்காரன். யோசிச்சு பாருங்க, ஒரு ஓட்ட பந்தயத்துல 1வது 2வது 3வது வந்தவங்களைத்தான் கொண்டாடுவோமே தவிர 47வது இடம் பிடித்த ஒருவனை, தோற்று போன ஒருவனை இந்த உலகம் கொண்டாடியது என்றால் அவனுக்கு பின்னால் ஒரு அறச்சீற்றம் இருந்தது, அவனுக்கு பின்னால் ஒரு நாடற்றவனின் ஏக்கம் இருந்தது, அவனுக்கு பின்னால் அடையாளமே தெரியாதவனுக்கும் ஒரு அடையாளம் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது. அதனால அவன் 47வது இடத்தில் வந்தாலும் அவன் வெற்றி பெற்றவன் என்ற இடத்தில் இந்த உலகம் கொண்டாடியது. அதனால பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். மகத்தான தோல்வி என்று ஒன்று இருக்கிறது, மோசமான வெற்றி ஒன்றும் இருக்கிறது.
மகத்தான தோல்வியை அடைந்தால் அதில் தவறில்லை, ஆனால் மோசமான வெற்றியை மட்டும் நாம் அடைந்துவிடக் கூடாது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம், அவங்களுக்கு ஒரு நாள் ஓட்ட போட்டி இதே மாதிரி வச்சிருக்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களையும் மூளை வளர்ச்சி இல்லாத அந்த குழந்தைகளை எல்லாம் நிற்க வச்சு ஓட்டப்பந்தயம் எல்லாம் குடுக்குடுன்னு ஓடுது, ஆளுக்கு ஒரு திசையா ஓடுது. ஒரு குட்டி பையன் தடிக்கு விழுந்துட்டான். இப்போ முன்னாடி ஓடினவங்களாம் நம்மளா இருந்தால் என்ன செய்வோம், அப்பாடா ஒரு போட்டியாளர் குறைஞ்சிட்டான், ஓடுறா ஓடுறா அப்படின்னு ஓடுவோம்ல. ஓடின பிள்ளைய பூரா திரும்பி வந்து அவனை எழுப்பி அவன் காலில் தட்டி விட்டு அவன் கையை பிடிச்சிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த கோட்டை தாண்டி இருக்காங்க. இப்போ என்ன தீர்ப்பு சொல்லுவீங்க? அந்த நடுவர் குழு தீர்ப்பு சொன்னது, இந்த போட்டியில் எந்த குழந்தையும் வெற்றி பெறவில்லை, இங்கே வெற்றி பெற்றது மனித நேயம் என்று எழுதினார். அந்த குழந்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனித நேயம் கூட இன்னைக்கு நம்மிடையே காணாமல் போய்விட்டது என்பதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எஸ்ரா அவர்கள் ஒரு நாள் எங்க ஊருக்கு வந்திருந்தார், ராஜபாளையத்துக்கு வந்திருந்தார். அப்போ ஒரு சின்ன கதை சொன்னார், அதை சொல்லி முடிச்சிடறேன். இந்த புது வருடம் தொடங்கி ஒரு பொங்கலை நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்துக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஜென் துறவி ஒருத்தர் ரொம்ப வருஷம் அவர் துறவியாவே இருந்துட்டாரு. அவர் காலம் கிட்டத்தட்ட நிறைவடைய போகுது. அதனால தங்கிட்ட உள்ள எல்லா பொருளையும் மற்றவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்ட்டு தாண்ட உள்ள எல்லா பொருளையும் சீடர்களுக்கு தேவைப்படுறவங்களுக்குலாம் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு கடைசி ஒரு பை இருந்திருக்கு. அந்த பையை எடுத்து பார்க்குறார், உள்ள பத்மசூத்ரா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருந்திருக்கு. எப்பயோ அவருடைய குருநாதர் அவருக்கு கொடுத்துருக்கிறார், இதை படிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒரு லேசா கிழிஞ்ச ஒரு குடை இருக்கு. எப்பயோ ஒரு தடவை ஒரு கிராமத்து வழியா வரும்போது மழை பெய்யும் போது ஒரு விவசாயி கொடுத்துருக்கிறார் இந்த கொடை, அது இவர்கிட்ட இருக்கு. ஒரு சின்ன கூழாங்கல் இருந்திருக்கு. இவர் சின்ன பையனா இந்த ஜென் இயக்கத்துக்கு வரும்போது அந்த ட்ரௌசர்ல வச்சிருந்த, இவங்க ஊர்ல நதியில விளையாடும் போது இவர் பத்திரப்படுத்தி வச்சிருந்த ஒரு கூழாங்கல், இது மூணையும் இவர்கிட்ட மிஞ்சிருச்சு. அவங்ககிட்ட அதை ஒப்படைச்சிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறார். இந்த புத்தகத்தை எடுத்துட்டு, குருநாதர் இறந்துருப்பார் இல்லையா, இவருக்கே வயசாயிருச்சு. குருநாதர் மகனை போய் பார்க்குறாரு, தம்பி இந்த புத்தகம் உங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது, அவர்கிட்ட இருந்து நான் வாங்கினேன், இந்த திருப்பி கொடுத்துட்டேன், என்கிட்ட எந்த சுமையும் இருக்கக்கூடாது, திருப்பி கொடுத்துட்டேன். அதை வாங்கிட்டு அவன் சிரிச்சுட்டே சொல்லியிருக்கான், அந்த புத்தகம் இந்த புத்தகம் இல்லை அப்படின்னு இருக்கான். அந்த புத்தகம் தான் உங்க அப்பா போட்ட கையெழுத்துலாம் இருக்கு பாரு, அந்த புத்தகம் தான். இல்லை இல்லை, இந்த புத்தகம் எங்க அப்பாவிடம் இருந்து நீங்கள் வாங்கிய புத்தகம் இல்லை. ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கிறார். அவன் சொன்னான், இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கும் போது இது படிக்கப்படாததாக இருந்தது, இப்போது இந்த புத்தகம் உங்களால் படிக்கப்பட்ட புத்தகமாக இருக்கிறது, அந்த புத்தகம் இந்த புத்தகம் இல்லை அப்படின்னா. அவருக்கு அந்த உண்மை அப்படியே சுரீர்னுச்சு. ஆமாம்ல அப்படின்ட்டு, சரி வச்சுக்கோ இது உங்க வீட்டு புத்தகம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கொடையை எடுத்துட்டு போறார். இந்த விவசாயியை தேடி கண்டுபிடிச்சி அவரை கூப்பிட்டாப்பா, ஒரு நாள் மழையோட நான் வரும்போது நீ இந்த கொடையை எனக்கு கொடுத்த, ரொம்ப நன்றி, இந்தா இந்த கொடையை உனக்கு திருப்பி தந்துட்டேன். அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், அந்த கொடை இந்த கொடை இல்லை அப்படின்னு. பாரு அந்த ஓரத்துல கூட கிழிஞ்சிருக்கு பாரு, இந்த கொடை தான் அப்படின்னு இருக்காரு. அன்னைக்கு இந்த கொடையை நான் மழையோடு தந்தேன், ஆனால் இதை நீங்கள் வெயிலோடு எனக்கு திருப்பி தருகிறீர்கள், அந்த கொடை இந்த கொடை இல்லை. அப்படியே அதிர்ந்துட்டார். சரிப்பா இந்தாப்பா வச்சுக்கோப்பா அப்படின்னு கொடுத்துட்டு, கடைசியா மிஞ்சினது எது? கூழாங்கல். அவங்க ஆத்துல, அவன் ஊர்ல, அந்த சிற்றூர்ல அந்த ஆத்துல அவன் சின்ன வயசுல எடுத்து வச்சது. அந்த கூழாங்கல் போய் ஆத்துல போட்டுருவோண்டா, ஒண்ணுக்காவது நன்றி கடன் திருப்பி செஞ்ச மாதிரி இருக்குன்னு போறாரு. அவங்க ஊரே மாறி போயிருக்கு. அங்க நதின்னு ஒன்னே இல்லை. அவன் குதித்து ஆடிய விளையாடிய கூழாங்கல் எடுத்து அந்த ஆற்றில் ஒரு பெரிய கட்டிடம், தொழிற்சாலை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூழாங்கல்ல எங்க போடுவான்? அப்படியே வானத்தை நோக்கி எரிந்து விட்டு அந்த துறவி போய்கொண்டே இருந்தார் என்று அந்த கதையை எஸ்ரா முடித்தார். என் இனிய நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு தரப்பட்டது தான், எல்லாமே நாம் பெற்றவை தான், எல்லாமே நாம் கற்றவை தான். ஆனால் எதையுமே அதனதன் வடிவத்தோடு, அதனதன் இயல்போடு, அதனதன் காலகட்டத்தோடு ஒருபோதும் நம்மால் திருப்பி தர முடியாது என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அம்மா கிட்ட இருந்து வாங்கின உதவி, நம்ம அப்பா கிட்ட இருந்து வாங்கின அறிவு, நம்ம சகோதரர்கள்ட்ட நண்பர்கள்ட்ட இருந்து கிடைத்த அன்பு, அந்த காலகட்டத்தில் கிடைத்த எதையும் இன்றைக்கு நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற பணத்தை கொண்டு ஒருபோதும் திருப்பி தர முடியாது என்பதை உணர்ந்து விட்டால், நமக்கு தரப்பட்ட ஒன்றை இன்னொருவருக்கு தருவதன் மூலமாக, நமக்கு கிடைத்த ஒன்றை இன்னொருவருக்கு கடத்துவதன் மூலமாக, நாம் கற்றுக்கொண்டதை பெற்றுக்கொண்டதை இன்னொருவருக்கு தருவதின் மூலமாக மட்டும்தான் நாம் அதை நிறைவு செய்ய முடியும் என்று சொல்லி, வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு, தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு என்று சொல்லி, இவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பை தந்த, அமைதியாக இருந்து கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, பப்பாசி அமைப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊக்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார்.
நிறைய பேரை பாருங்களேன், ஊக்கமே இல்லாமல் விதி பேரில் தலை போட்டுருவான். என் விதி சார், நான் அப்படி தான் இருக்கணும். ரொம்ப கஷ்டம். சில பேர் என்னென்னமோ ஐடியா பண்ணுறான். கொஞ்சம் முயற்சி செய்யணும். பேரை மாற்றலாமான்னு பார்க்குறேன், அப்போ அது நல்லது நடக்குமான்னு. எப்படி நடக்கும்? இந்த பேருக்கே ஒன்றும் நடக்கலை. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஏகப்பட்ட பேர் முளைச்சிட்டான். நேமியாலஜின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கான் சார். நீங்கள் என்ன பேர் சொல்லுங்கள், மாற்றிடுவான். என் ஃப்ரெண்டு போனான். என் ஃப்ரெண்டு பேர் ராம், RAM. சொல்லியிருக்கான், நீ ராம் கரெக்டு, நல்ல பேர் தான், ஆனால் எப்படி எழுதுகிற, ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னா. உலகம் ஃபுல்லாக ராமுக்கு அதான் ஸ்பெல்லிங், RAM. அங்கே தான் தப்பு பண்ணுறேன். 2 R போடு, 3 A போடு, 4 M போடு. போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கையெழுத்து அப்படியே போடு. கிறுக்குன்னா சுற்றுறானுங்க நிறைய பேர். நான் போயிருக்கேன், என்னதான் சொல்கிறான் பார்க்கலான்னு. பேர் அவருக்கு எனக்கு தெரியல. பேர் மோகன சுந்தரம், நல்ல பேராக இருக்கே பண்ணார். எனக்கு என்னென்னா நம்மளை தெரிஞ்சிச்சோ வெளில சொல்ல போகிறோன்னு மாற்றாமல் விட்றானேன்னு. அவன் யார்? ஆமாம், இன்ஷியல் என்னானா எஸ்ன்னு, அதான் பிரச்சனை, மாற்றிருக்கேன் சார். எங்கள் அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போனது 2 லட்ச ரூபா கடனும் இன்ஷியல் தான், மாற்றிருக்கேன்ட்டான். ரொம்ப கஷ்டம் சார். நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியல, ஊக்கம்னா என்னன்னே தெரியல. இன்டர்வியூக்கு போயிட்டு அட்டன் பண்ணாமல் வந்தவனா எனக்கு தெரியும். இன்டர்வியூ போனான் திட்டப்பா, அட்டன் பண்ணாமல் வந்துட்டான். ஏன்டா அட்டன் பண்ணலன்னு? 60 பேர் இருக்கிறாங்கடா, நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஒருத்தனா இருப்பான். ஒரு போட்டியில் கலந்துக்கிற முயற்சியே இல்லைன்னா எப்படி சார்? சில பேரை பார்த்துருக்கீங்களா, பஸ்ஸு ஏறுவான், நிறைய சீட்டு காலியாக இருக்கும். ஒழுங்காக பிளான் பண்ணி ஒரு சீட்டில் உட்கார்ந்தா முடியும், இங்கே உட்காருவான், திடீர்னு எழுந்துப்பான். 2 சீட்டு தள்ளி ஜன்னல் வர உட்காருவான், திடீர்னு எழுந்துப்பான். ஒரு இடமா உட்கார மாட்டான், அவன் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான். எங்கே உட்காரணும்னு கூட டிசைட் பண்ண தெரியலன்னு நின்னா இங்கே உட்காருவான், அங்கே உட்காருவான். கடைசியில் அடுத்த ஷாப்பிங்கில் கிடுக்கிடுன்னு ஜனங்க வருமா, ஏதோ ஒரு இடத்துல உட்காருவான். சொல்லி வச்ச மாதிரி அந்த ஜன்னல் தான் மூடாது, நல்ல மழை பெய்யும், நனைஞ்சிக்கினே இறங்குவான். எல்லாமே சார். சில பேர் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறது, அதில் கூட ஒரு பொறுமை கிடையாது. இவன் பஸ்ஸு வரல, 20 நிமிஷம் பார்த்தான், 5 நிமிஷத்தில் வந்துட போகுது, பொறுமை இல்லை. முன்னால் வந்த பஸ்ஸில் நம்ம இது ஏறி அங்கே இறங்கி இன்னொரு பஸ்ஸு பிடிச்சிக்கலான்னு லொடுக்குன்னு ஏறிடுவான். டிக்கெட் வாங்கின பிறகு பின்னால் திரும்பி பார்ப்பா, இவன் உண்மையிலே போக வேண்டிய பஸ்ஸு காலியாக பின்னாலே வரும். டென்ஷன் ஆகும். ஒரு பொறுமை இல்லைன்னா எப்படி சார்? ஆனால் சில பேருக்கு ஊக்கம் இருக்கும், அதை வச்சு பொழைக்க தெரியாது. என் வாழ்க்கையிலேயே நடந்தது. நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஒரு பையன் உண்மையிலேயே தொழிலதிபரோட பையன், என் கிளாஸ்மேட்டு, பக்கத்து டிபார்ட்மெண்ட்டு. அவன் எனக்கு ஃப்ரெண்டு. ரொம்ப ஏழை பையன், ஹாஸ்டலில் படிக்கிறான், ரொம்ப ஏழை. ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லை. ஒரு வாட்டி ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலன்னு அவனை வெளில அனுப்பலான்னு இருந்தாங்க. என்கிட்ட சொன்னான். நான் உடனே சொன்னேன், என்கிட்ட காசு கிடையாது. நான் அப்புறம் நம்ம இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட, அந்த பணக்கார ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், டேய் அவனுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கட்டிவிடு, பாவம். நல்லவன், பரவாயில்லடா, நாளைக்கு அட்ரஸ் கொடு, நாளைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுன்னா. இதுவரையும் ஓகே. இந்த பையன் என்ன பண்ணிட்டாங்க, யார் உதவி வேணும்னு சொன்ன பையன், அவங்க வீட்டுக்கு போயிட்டான். எத்தனை மணிக்கு போனான் தெரியுமா? விடிய காலம் 5 மணிக்கு போயிருக்கான். 5 மணி. என் ஃப்ரெண்டோட வீடு டி நகர், இந்த ஃப்ரெண்டோட வீடு மாதவரம். 5 மணிக்கு குளித்து நெத்தியில் திருநீரை வச்சுட்டு பழம் மாதிரி போய் நிற்கிறான். 5 மணிக்கு என்னோட பணக்கார ஃப்ரெண்டோட அம்மா கதவை திறந்து வெளில வராங்க வாக்கிங்க்கு. நம்ம பையன் தூங்குறான். அந்த அம்மா, நீ யார் தம்பினா? ரமேஷ் பார்க்க வந்தேன். எதுக்கு? மோகன சுந்தரம் அனுப்பிச்சார். எதுக்கு? இல்லை காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும். அந்த அம்மா அப்படியே உருகிடுச்சு. தம்பி 5 மணிக்கு வந்திருக்க, பஸ்ஸு இல்லைங்கம்மா, மாதவரத்துலேருந்து நண்டே வந்துட்டேம்மா. அந்த அம்மா ரொம்ப இலகிடுச்சு. படிப்பு புள்ளனா இது இல்லை புள்ள. அந்த அம்மா என் ஃப்ரெண்டை கூட கேட்கலங்க, அவனுக்கு என்ன பதவியோ என்ன பணம் வேணுமோ அப்படியே எடுத்து கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு பேக்கிங் கட் பண்ணிவிட்டு உள்ளே போய் செமத்தாடி இந்த ஃப்ரெண்டுக்கு பையனா, அவன் பையன்டா
ஒரு உதவின்னு மாதவத்திலேருந்து 5 மணிக்கு குளித்து நெத்தியில் இட்டுண்டு வந்திருக்கான். நீ இருக்கிறீ, நீ பாழா போகிற, நசமாக போகிற, செம்ம திட்டு. அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவர் ஒரு திட்டு, அவங்க பெரிய அட்வொகேட் அவன் ஒரு திட்டு. காலேஜிலேருந்து இவன் ஓட வரட்டான். என்ன ஏண்டா காலையிலன்னு என்னடா அர்த்தம்? நம்மளுக்கு படிக்கிற பசங்களுக்கு காலையிலன்னா 9 தானடா, அந்த நாய் 5 மணிக்கு வந்து நிற்குதுடா. உன்னால நாய் கரெக்டு. 20 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுச்சுங்க, தொழிலதிபருடைய பையன் பெரிய தொழிலதிபர் ஆகிட்டான். அப்பாவை பார்த்து ஊக்கம் பெற்று நம்ம உதவி வாங்கி முன்னுக்கு வருவான்னு இருந்துச்சுன்னா ஊக்கம். இப்பவும் அவங்ககிட்ட ஊக்கம் இருக்கு. என்னன்னா இன்னைக்கும் அதே மாதிரி 5 மணிக்கு விபூதி வச்சுக்கின்னு எவன் விட்டு வாசல்லே தான் நிற்கிறான் உதவி கேட்டு. அவன் அதுலேயே இருக்கான். உதவி கேட்கறது முக்கியம் இல்லை. சில பேர் சில வேலையை செய்வான் சார், பாதியில் விட்டுருவான். என் ஃப்ரெண்டோட பையன் ஸ்விம்மிங் போகிறேன்னா ஊருக்குள்ளே சொல்லுவாங்க தெரியுமா, என் பையன் ஸ்விம்மிங் சேர்த்துருக்கேன் அப்படின்னா. அடுத்த மாதம் பார்த்தேன் என் பையனை டென்னிஸ் சேர்த்துருக்கேன். நான் சொன்னேன் படிக்கிற பையனை எதுக்கு அங்கேயும் இங்கேயும் சரி, இல்லை ஸ்விம்மிங் விட்டான் அப்படின்னா. இப்போ டென்னிஸ் சேர்க்குறேன். ஏன்டா ஸ்விம்மிங் என்னாச்சுன்னா அவனுக்கு அது சரியாக இஷ்டம் இல்லை. அப்படி முன்னுக்கு வர முடியாது அவன். சார் ஒரு புறா ஒரு கூடு கட்டுச்சு, கூட்டுக்குள்ளே போது ஒரே ஸ்மெல்லு, துர்நாற்றம். புறாக்கு எரிச்சலாகிடுச்சு. என்ன புதுசாக கட்டின கூடுலேயே இவ்வளோ ஸ்மெல்லு வருதுன்ட்டு வெளில வந்துடுச்சு. இன்னொரு கூடு கட்டுச்சு, அது உள்ளே போது ஸ்மெல்லு. இது என்ன எல்லா குச்சியும் இப்படியே இருக்கே அப்படின்னு 3வது கூடு கட்டிச்சு, ஸ்மெல்லு. டென்ஷன் ஆகிடுச்சு. சரி எதுக்கும் பெரியவங்களை கேட்டுப்போம் அப்படின்ட்டு அதில் மூத்த புறா ஒன்றுக்கிட்ட போய் இந்த மாதிரி ஒவ்வொரு கூட கட்டின்னு இருக்கிறேன், உள்ளே நுழையும் போதே ஒரே நாற்றம் அடிக்குது, என்ன பண்ணலான்ச்சு. அந்த புறா சொல்லிட்டான், நீ குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? உன் நாற்றம் தான், முதல்ல உன்னை சுத்தப்படுத்து. வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்மை திருத்தி கொண்டால் நாம் வெற்றி பெற்று விடுவோம். சும்மா இருந்து இதெல்லாம் சரியில்லை சரியில்லைன்னு சொல்ல முடியாது சார். பிரச்சனை வரும் சார். பிரச்சனை வராமல் இருக்கும்போது வாழ்க்கை போர் அடிச்சு. சில பேர் 2 நாளாக ஜுரம் சார்னு ஊனுவான். மனுஷன் தான் ஜுரம் வரும் இல்லை. நீ ஜுரமும் வராமல் ஆரோக்கியமாக சௌக்கியமாக 300 வருஷம் வாழறதுக்கு நீனா ஆமையா? எதுக்கு தேவையா? எல்லாமே பிரச்சனை தான் சார். அதுக்கெல்லாம் மனசு தளர்வு விடக்கூடாது. இப்போ கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹனிமூன் போகிறாங்க சார். உங்களுக்கு தெரியும் கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி. இந்த ஹனிமூன் போகிறவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறதுக்குன்னு சில சேனல் கேமராவோட போகும், பார்த்துக்கிறீங்களா? போகிற சேனல் எல்லாம் பேட்டி எடுக்கிறது எல்லாம் அந்த கல்யாணம் பெண்கிட்ட தான் எடுப்பாங்க. ஆம்பளைங்க கிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க. அதுவும் ஒரே மாதிரி கேள்வி தான், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் அப்படின்னா. அதுங்களாம் விஸ்தாரணமாக அஜித், விஜய், சூர்யா, விக்ரம். ஒரு பொண்ணு கூட ஹஸ்பண்ட் அப்படி சொல்ல நம்மளால கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்னென்னா அவன் மூஞ்சி கண்ணாடியில் பார்த்துக்கிறான், அஜித்தையும் பார்த்துக்கிறான், பரவாயில்லன்னு விட்டான். அவன் என்னன்னா பேகை கையில் வச்சுன்னு அந்த அம்மா கூட ஒட்டி நிற்பான். என்னன்னா ஃப்ரேம்லையாவது நம்ம வரணுமேனு. சார் சண்டையாக போட முடியும். அது எப்படி நீ அஜித் பேர் சொன்ன, நான் தானே கடைசி வரையும். அது மனசில் எது சொல்லுது, ஏதோ பெருந்தன்மையாக உங்ககிட்ட ஒய்ஃபாக இருக்குது, மரியாதையை காப்பாற்றிக்கணும். சண்டை போட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க, சண்டை போட்டு போக முடியாது. சில இடத்துல நம்மளுக்கு சில பேர் டென்ஷனாக ஆகிறான், ஒய்ஃபு மரியாதையை தரமாட்டாங்கன்னு. டே ஒய்ஃபுக்கிட்ட ஏன்டா ISO 9001 நான் பார்ப்பேன். கார்பரேட்டாக அது மரியாதை கொடுக்கலன்னா தான் ஒய்ஃபு. அதை புரிஞ்சுக்கிட்டே வந்தீங்களா உங்கள் வாழ்க்கை நல்லமாக இருக்கும், ஊக்கமாக இருக்குமாது, நல்லா சௌக்கியமாக இருக்கும். நமக்கு அவமானம்னு நினைக்கவே கூடாதுங்க. அவமானம்னு நினைச்சா தான் டென்ஷன். எதையும் தாங்கும் இதயம்ன்றது இதுதான் சார். வாட்டர் டேங்க்கு க்ளீன் பண்ணுறது என் வேலை சார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே ஏறினேன். வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன சார் ட்ரெஸ்ஸு போட்டு போவாங்க, பேண்ட் ஷர்ட்டு கோட்டா போட்டு போவாங்க. ஒரு ஆஃப்டர் கிஞ்ச டிஷர்ட்டோடு மேலே போயிட்டேன். ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறுட்டு மென்று வச்சுட்டு கீழே இறங்கினேன். எம்எல்ஏ ப்ளீச்சிங் வாசனை தெரியுது. உள்ள ஹாலுக்கு வரேன், என் ஒய்ஃபோட ஆஃபீஸ் மேட்டை ஒரு 4 பேர், எல்லாம் MNC கம்பெனி இங்கிலீஷு. அந்த பசங்க என்னை பார்த்ததில்ல. அதுங்க அப்படி பார்வையிலே யாரும் வேணும் பார்க்குது. என் ஒய்ஃபு டென்ஷன் ஆகிட்டான். இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்ல. நான் இருக்கிற கோலத்தை பார்த்தோன்னு தயங்குறா. ஹி இஸ் மை ஹஸ்பண்ட் என்ன அப்படின்னுச்சிங்க. எல்லாம் இன்னும் லண்டன்லேருந்து வந்த மாதிரி அப்படின்னாங்க.
அதுக்கு இவர் சமாளிக்கிறானாம் சார். சம்டைம்ஸ் he looks like a buffoon அப்படின்னா. அதாவது ஒரு சர்க்கஸில் கோமாளிக்கு இருக்கிற இது கூட நமக்கு கிடையாதுங்க. அதுக்காக டென்ஷன் ஆக முடியாது சார். கவர்மெண்ட்டு ஹெல்மெட் போட சொன்னாங்களா டூ வீலர்லாம்? உண்மையிலேயே டூ வீலரில் போகிற வேணான்னு சார். அது என்னவோ ஹெல்மெட் போட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. லாரி எப்போ வருதுன்னு தெரியல. இந்த கார்கார மாதிரி நம்ம அந்த கண்ணாடி பார்த்தெல்லாம் ஓட்ட முடியாதுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுது. திடீர்னு லாரி பக்கத்தில் வருது, பஸ்ஸு பக்கத்தில் வருது, வேகமாக காத்தச்சா ஏதோ வண்டி வருது போல இருக்குதுன்னு தெரியும். அப்போ தான் டென்ஷன் தான். ஆனால் அதுக்காக மனசு விட்டுறக்கூடாது. அதில் என்ன நல்லது இருக்குதுன்னு பார்க்கணும். உண்மையிலேயே ஹெல்மெட் போடுறதுல பெரிய நன்மை இருக்குது. என்ன பின்னால் உட்காந்துன்னு உங்கள் அம்மா சரியில்லை, தங்கச்சி சரியில்லை, நை 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 பிரச்சனையே இல்லை. ஹெல்மெட் போடு, போயினே இரு. ஹைகோர்ட் இன்னும் ஒரு படி மேலே, பின்னால் உட்கார்றவங்களும் ஹெல்மெட் போடணும்னா நல்லதாக போச்சு. கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனால் நம்மளால் அப்பவும் விண்ஷீலை தூக்கிட்டு பேசிக்கினே வரா, அது வேறு விஷயம் சார். நல்லா இருந்தது சார். கஷ்டம்னு பார்த்தா கஷ்டம் சார். அதில் இருக்கிற நன்மை பார்த்து அதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அதான் உங்களுடைய ஊக்கம். வேற ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பாசிட்டிவ் மைண்ட். பரவாயில்ல, சரி ஹெல்மெட் ஓகே, நல்லது தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஈரோடில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரே கலர் பைக், 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பெட்ரோல் போட வந்தான். இந்த 2 இறங்கி நிற்கிது கீழே ஒய்ஃபுங்க. பெட்ரோல் போட்டு வரும்போது ஒரு ஒய்ஃப் என்ன பண்ணிக்கிறாங்க, இன்னொருத்தன் பைக்கில் ஏறிட்டுக்குது. இப்போ தெரியுதா ஒய்ஃபெல்லாம் நம்மளை எப்படி அடையாளம் பார்க்குறாங்கன்னு? பைக்கு கலரை வச்சு தான் ஏறி உட்காந்துருச்சு. பைக்கு போயினுக்குது. திடீர்னு நம்ம கேட்குது, என்னங்க இந்த சைடில் போகிறீங்கன்னு. குரல் நல்லா இருக்குது, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்ப. அது மூஞ்சி நல்லா இருக்குது, நம்ம ஒய்ஃப் நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு இறங்கிட்டாங்க. நல்ல காலம் செல்ஃபோன் இருந்தது, இது அதுக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து அப்புறம் நடு ரோட்டில் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போயிட்டாங்க. இப்போ ஹெல்மெட்டு போடுறதுல இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் நான் அதெல்லாம் அசர மாட்டேன். என் ஹெல்மெட் பாருங்கள், என் ஃபோட்டோவையே பின்னால் ஒட்டி வச்சுக்கிறேன். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படிதான் சிலதெல்லாம் பிரச்சனை வரும் சார். அதுக்கெல்லாம் இப்போ பிரச்சனை வருதுன்றதுனால அது போகாமல் இருக்க முடியாது, வண்டி ஓட்டாமல் இருக்க முடியாது. நான் ஒரு முறை நானும் என் ஒய்ஃபு பையன் டெல்லி போனோம். டெல்லி போனோடனே இறங்கணும், எல்லாம் கம்ஃபர்டபுள் ஃப்ளைட்டில் இறங்கணும். ஹோட்டல்லேருந்து கார் கொடுத்தான் போனோம். காரில் வந்து ஹோட்டலுக்கு போய் இறங்கணும். இந்த மனுஷ மூளை இருக்குது தெரியுமா, அது வந்து எப்பவுமே நம்ம படிக்கிறத உள்ளே வாங்கி வச்சுக்கும். எந்த சமயத்துக்கு தேவையோ அதுவே ஞாபகப்படுத்தும். நான் ஹோட்டலுக்கு போயிட்டுங்க ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடுறேன். திடீர்னு நான் படித்தது ஞாபகம் வந்தது. என்ன? வெளியூரில் போய் ஹோட்டலில் தங்குபவர்கள் ஜாக்கிரதை. சில ஹோட்டல்களில் கட்டிலுக்கு மேலே சுவற்றில் 3 அடிக்கு கண்ணாடி வைத்திருப்பார்கள், முகம் பார்க்குற கண்ணாடி. நம்பி விடாதீர்கள், அது உள்ளதான் கேமரா செட் பண்ணி வச்சுருப்பான். அதனால் நீங்கள் தங்கிட்டு வெளியில் போனீங்கன்னா அதெல்லாம் எடுத்து நெட்டில் விட்டுருவான். படித்தது அப்போ தான் ஞாபகம் வருது. டென்ஷன் ஆகிட்டேன். டென்ஷன் ஆகி ஒய்ஃபுக்கிட்ட நீ பையனையும் லக்கேஜ் எடுத்து லிஃப்ட்டில் வான்னு சொல்லி 2 ஃப்ளோரு சாவி வாங்கினு கிடுகிடுன்னு மேலே போனேன். போகும்போதே அதில் அவன் சொல்லியிருந்தான் படிக்கும்போது என்னென்னா, அதுக்காக கவலைப்படாதீர்கள், உங்கள் அறையில் கேமரா இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஒரு டார்ச் எடுத்து அந்த கண்ணாடியில் அடிங்க. ஒளி ஊடுருவிச்சுன்னா உள்ள கேமரா இருக்குதுன்னு அர்த்தம். ஒளி ஊடுருவாமல் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கேமரா இல்லைன்னு அர்த்தம். ஞாபகம் இருக்குது. உடனே கிடுக்கிடுன்னு போனேன், ரூமை லைட் ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபோன் டார்ச் எடுத்து இப்படி பார்த்துன்னுக்கிறேன். பார்த்துன்னு இருக்கும்போதே சட்டுன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஊடுருவனா இல்லையா எது தெரியல. ஒளி ஊடுருவிச்சுனா தான் இல்லையா சந்தேகம் வந்துச்சு. டென்ஷன் ஆகிட்டேன். திரும்பி பார்க்குறேன், என் ஒய்ஃபு கோவமாக நிற்கிறா. தனியாக விட்டு வந்துட்டேன். லக்கேஜி பையன் எங்கள் அவசரமாக இங்கே வந்து என்ன சர்க்கஸ் காமிச்சிருக்கிறீங்கன்னா அவகிட்ட சொல்ல முடியாதுங்க. இல்லை கேமரா உள்ளே வச்சுக்கிறாங்கன்னு செக் பண்ணிக்கிறேன், அதோடு முடிஞ்சுது. இவ்வளோ கேவலமான ஹோட்டலுக்கு ஏன் எடுத்துன்னு வந்து பெரிய தகராறு ஆகும். அதுவும் இல்லாமல் அவகிட்ட சொல்கிறதுக்கும் கஷ்டம்.
நான் டார்ச் அடிக்கிறேன் ஊடுருவுதான்னு பாரு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு புரியாது. ஏன்னா அவன் இங்கிலீஷ் மீடியம். ஊடுருவத்துக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் தமிழ் மீடியம். எதுக்கு பிரச்சனை பார்த்தேன், வீடு அப்படின்னு விட்டேன். இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஆனால் ஒன்று சார், அந்த இருந்த 3 நாள் வள்ளலாரை பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி மூடிக்கினே இருந்தேன். எவனும் கண்டுபிடிக்க முடியாது. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் சார், பாசிட்டிவ் திங்கிங் வரணும். அப்போ தான் கஷ்டம் இல்லை. இந்த பொங்கல் போச்சு, எவனோ ஒருத்தன் வாட்ஸ்அப்பு, இவனுக்கு அலப்புற தாங்க முடியல. உண்மையா பொய்யா ஒன்றும் புரியல. எவனோ ஒருத்தன் அள்ளி விட்டுட்டு இருக்கான். இந்த பொங்கல் ஆண்களுக்கு ரொம்ப உயிர் கஷ்டம் வரணும். ஏற்கனவே நம்ம கஷ்டப்படுறோம், உயிர் கஷ்டம் வரும். அதனால் மனைவிமார்கள் வாசப்படியில் 2 அகல் விளக்கு ஏற்றி வைங்க அப்படின்னு எவனோ சொல்லியிருக்கான். அதை எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்ல காலம் எனக்கு வரல. ஆனால் பொய்ச்சலூரில் என் தங்கச்சி இருக்குது, அதுக்கு எவனோ அமைச்சிட்டுக்கிறான். அது வேலை வெட்டி இல்லாமல் நமக்கு அடுத்த வேலை இன்னொருத்தருக்கு சொல்கிறது தானே. என் வீட்டு லேண்ட்லைனில் அடிக்குது. என் ஒய்ஃப் எடுத்து அப்படின்னு வச்சுட்டா. என் ஒய்ஃபு ஃபோன் அட்டன் பண்ணி வெறும் ஊன்னு சொன்னான்னா அது எங்கள் சைட்லேருந்து யாரோ பேசுகிறாங்கன்னு அர்த்தம். யாருன்னு உங்கள் தங்கச்சி அப்படின்ட்டு கிச்சனுக்கு போயிட்டான். என்ன சொல்லிச்சுன்னு, அட வேலை இல்லைங்க. என்னதான் சொல்லிச்சு, இல்லை இந்த பொங்கல் சரியில்லையா, ஆம்பளைங்களுக்கு உயிர் போயிடுமா அதுக்கு அப்படின்னு. அதான் ஒய்ஃபெல்லாம் அகல் விளக்கு ஏற்றணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்குறான். உயிர் நம்மளுது சார். நான் அப்புறம் மெதுவாக கேட்டேன், இல்லைம்மா ஏற்றுவியா, உங்கள் தங்கச்சி சொல்லி எது நடந்திருக்கு. அதாவது என் தங்கச்சி சொல்கிறது நடக்குதா இல்லையான்றதுக்கு என்னையா பணயமாக வைக்கிறது. எனக்கு தெரிஞ்சு போச்சு அவள் ஏற்ற மாட்டா எப்படின்னு. அப்புறம் வேறு வழி இல்லை சார், நம்ம உயிர் வாழணும்ல. கேட்காத வரையும் பரவாயில்ல சார், கேட்டுட்டா டென்ஷன் தானே இல்லை. அப்புறம் நானே போய் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி, இல்லடி இந்த ஏதோ அகல் விளக்கு ஏற்ற சொன்னியாமே. இல்லை அதை ஒய்ஃபுக்கு தான் ஏற்றணுமா இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமான்னு. ஏன்னா உயிர் முக்கியம். நம்ப மாட்டீங்க, 2 அகல் ஏற்றி வச்சுட்டு வாசப்பள்ளியோ கோயிலிருக்கேன். நெஞ்சிட போகுது. யானையாக இருந்தாலும் சரி, ஊக்கம் இருக்கிற யானைக்குத்தான் மதிப்பு அதிகம். நான் சொல்ல, வள்ளுவன் சார். வள்ளுவன் அந்த ஊக்கமுடைமை அதிகாரத்தில் 2 யானையை சொல்கிறான். ஒரு யானை நம்பரு 599, இன்னொரு யானை நம்பரு 597. முதல் யானை யார் தெரியுமா? காட்டு யானை. வருது, புலி அடிக்குது, பயந்து ஓடிடுது யானை. அந்த யானை காட்டு யானை, நோ ட்ரைனிங், ஊக்கம் கிடையாது, மதன்னு வளர்ந்துருக்கு, அவ்வளவுதான். ஊக்கம் இல்லாததுனால் ஊக்கம் பெற்ற புலி அடிக்கிற பொழுது ஓடுகிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஊக்கம் எவ்வளோ முக்கியன்றதை சொல்றான். அதே வள்ளுவன் அதே அதிகாரத்தில் இன்னொரு யானையை குறிப்பிடுகிறான். அந்த யானை வெல் ட்ரெயின்டு, படையில் இருக்கின்ற யானை, வீரர்கள் சூழ எப்பொழுதுமே யுத்த களத்தில் இருக்கின்ற யானை. அந்த யானை மேலே அம்புகள் எல்லாம் பட்டு, அம்புகள் ஈட்டிகள் எல்லாம் அதெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு முன்னால போகுது. அப்ப யானையாக இருந்தாலும் ஊக்கம் இருக்கிற யானைக்குத்தான் அதிகாரம் அதிகம் சார். ஊக்கமுடைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு நீங்க வாழுகிற மக்களில் யாரையாவது பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி சார். நம்ம அரசியல்வாதிகளை ரொம்ப கிண்டல் பண்றோம். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த நல்ல பழக்கம் நம்ம எல்லாருக்கும் வரணும். ஊக்கம் உடைமை, ஊக்கமது கைவிடு. ஒரே எடுத்துக்காட்டு நம்ம அரசியல்வாதி தான். எல்லா தொகுதியிலும் டெபாசிட் அவுட் சார். எலெக்ஷன்ல அடுத்த நாள் காலையில் சிரிச்சிக்கினே வர்றாரு சார். நம்மளா முடியுமா? சிரிச்சின்னு வந்து சொல்லி வச்ச மாதிரி சொல்றாங்க சார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவலை, தர்மம் மறுபடியும் வெல்லும். தெரியாம பாரதி எழுதிட்டாரு. சொல்லிட்டு 2026 எங்களுடையது. அவருக்கு எவ்வளவு ஊக்கம் பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம சும்மா சின்ன விஷயத்தையே ஓ ஆண்டவன் விதி எழுதிட்டான். நான் ஒரே ஒரு நபரை மட்டும் சொல்லுகிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், உண்மையான ஊக்கமுடைமைக்கு இப்ப வாழுகிற காலத்தில் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மதுரா டிராவல்ஸோட எம்டி இருக்கார்ல, VKT பாலன், அவரோட சர்ஜன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சென்னைக்கு வரும்போதுங்க வித்தவுட் டிக்கெட்டு
டிக்கெட் வாங்காமல் சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு எக்மோரில் படுத்து இருந்து போலீஸ்காரன் அடிக்க ஆரம்பித்து போலீஸுக்கு பயந்து ஓடி ஒரு பிளாட்ஃபாரத்தில் எல்லாரும் படுத்துருக்கும்போது கும்பலில் போய் நடுவில் யூரம் படுத்துட்டாரு. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஎஸ் கான்சுலேட் ஜெனரலுடைய வாசல். விசா வாங்கிறதுக்காக படுத்துருக்கான். அப்போ அந்த காலத்தில் ப்ரீ அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. காலைல ஒருத்தர் எழுப்பி அவரை, இந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க, இந்தாங்க 2 ரூபான்னு இருக்காரு. 2 ரூபா சார். கொஞ்சம் 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 கொஞ்சமாக உயர்ந்து அவர் செஞ்ச மகத்தான இது என்ன தெரியுமா, ஒரு 100 பாஸ்போர்ட்டு எடுத்து போய் பாம்பன் பாலம் தாண்டி கொடுக்கணும். அவங்க ஸ்ரீலங்கா போகிறவங்க. இவர் நேரத்துக்கு கொடுக்கலன்னா 100 பேர் போகவே முடியாது. அந்த சிக்கல். இவர் ட்ரெயினில் போகிறாரு, திடீர்னு பாம்பன் பாலத்துக்கு முன்னால் ட்ரெயின் நின்று போச்சு. எப்போ ரெடி ஆகும்னா சொல்ல முடியாதுன்ட்டாங்க. சார் பாம்பன் பாலத்தை காலால் நடந்தார் சார். அது பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த தண்டவாள இடுக்கில் இருக்கிற கிரீஸு, இவர் வெறும் ரப்பர் செருப்பு, கீழே கடல், கஷ்டப்பட்டு அடிக்கு அடி ஒரு அடியாக வச்சு எடுத்தும் போய் அதை சேர்த்து அதில் வெற்றி அடைஞ்சி எந்த டிக்கெட்லெஸ்ன்னு சொன்னது இன்றைக்கும் அவருக்கு டிக்கெட்லெஸ் தான். அவர் என்னென்னா எல்லா ஃப்ளைட்டை எல்லா விமான சர்வீஸும் அவருக்கு எங்கே பயணமானாலும் அவருக்கு டிக்கெட் கிடையாது. ஆக டிக்கெட்லெஸ்ஸாக வந்த ஒருவர் இன்றைக்கு இவ்வளவு உயரத்தில் இருக்கிறார் என்றால் அவர் வைத்திருந்த ஊக்கமுடைமை தான். நீங்கள் இது மட்டும் நம்ம ராமராஜ் சார், நாகராஜன் சார், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய அருமை குரு சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள். அவர் ஆன்மீக பேச்சாளராக உங்களுக்கு தெரியும், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னால் சார் சட்டப்படிப்பு படிக்கிறாரு, வக்கீல் ஆகிறாரு, என்ரோல் பண்ணுறாரு, அவ்வளோதான். அதான் கடைசி அவர் போனது. நான் சொல்கிறது ஒரு 40 வருஷம் முன்னாடி. அவர் கூட படித்தவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க. அவர் கூட படித்தவங்க மந்திரியாக இருந்திருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஆனால் இவர் தேர்ந்தெடுத்த துறை பேச்சு, வேலைக்கே போல ஆன்மீக சொற்பொழிவு. அப்போவும் அந்த ஆன்மீக சொற்பொழிவு அந்த காலத்தில் யார் இருந்தானா, திருமுருக கிருபானந்த வாரியார், புலவர் கீரன், இந்த 2 இமயம் இருக்கு. ஆனாலும் என்னால் வெற்றி பெற முடியும், இதுதான் என்னுடைய எதிர்காலம் என்று முடிவு எடுத்து தன் முயற்சியினால் ஊக்கத்தினால் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், ஊக்கம் மட்டும் இருந்து விட்டால் ஒரு மனிதனை உயரத்தில் வைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.